ஆதியை துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். ஆதிக்கு முன் ஆதியான கூடஸ்த பிரம்மமே தூலமெடுத்து வந்த நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாசமை வெளிச்சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து இன்று நம்முடைய இந்த கற்பகத்தரு சபையில் நாம எப்பயும் வழக்கமாக நம்முடைய ஜீவ சகோதரி சாலை பரமேஸ்வரி அக்கா அவங்க நடத்தி வர்ற அந்த சங்கப்பலகை குழுவில ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு படத்தை குறித்து அது பற்றிய தெய்வ திருவாக்கியங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ளுமாறு அக்கா அவர்கள் கேட்டுக்கொள்வாங்க. அதுக்கு இணங்க நாமளும் நிறைய அது பற்றி பகிர்ந்து வந்திருக்கிறோம். இந்த முறை அக்கா அவர்கள் அந்த மாதிரி படம் எதுவும் கொடுக்காம மான்மியத்தை பற்றி நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு அள்ளி தந்துள்ள அந்த வேதத்தாய் மான்மியத்துல அந்த முகப்பு ஆதியோதய தலைப்பருவம் இதை பற்றி இதற்குள் பொதிந்திருக்கிற அந்த பொக்கிஷங்களை எல்லாம் ரத்தின சுருக்கமாக பேச வேண்டும் என்று அக்கா அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இன்றைக்கு நாம அதை பற்றி பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். நம்ம பெருமானவர்களுடைய அந்த மான்மியம் என்பது அது பெருமானவர்களுடைய அவர்களுடைய அந்த சரிதமாக இருக்கிறது. இந்த பூமிக்கு இந்த ஒரு பெரும் பேர் நம்ம பெருமானவர்களுடைய வந்த அந்த காலம், இந்த பூமிக்கு அது எப்பவுமே கிட்டாத ஒரு பேரு, அது எப்பவோ ஒரு முறைதான் கிட்டும். அந்த ஒரு பெரும் பேரு இந்த பூமிக்கு கிடைத்த காலம் நம்ம பெருமானவர்கள் இந்த பூமியில் அவதரித்த அந்த திருக்காலம் என்றுதான் சொல்லணும். அந்த காலத்தை அப்பேற்பட்ட அந்த பேர் பெற்ற காலத்துல அவங்களுக்கு சமமாக நாமளும் அந்த காலத்துல இருந்தோம். இன்னைக்கும் அவங்களுடைய அந்த துணியெல்லாம் கேட்கிறோம். இப்ப கூட அந்த துணியெல்லாம் நம்ம கேட்டோம். அப்படிங்கும்போது அது நமக்கும் ஒரு பெரிய பேராக இருக்கிறது. இந்த மான்மியம் பெருமானவர்கள் எழுதியிருக்கிற இந்த மான்மியத்தை ஒரு முறை படிச்சோம்னா அது ஜீவன் இலஞ்சியமாக மாறிவிடும் என்று பெருமான் அவங்க அருளி செய்வாங்க. அந்த ஒரு முறை படிக்கும் போது அது யாரு படிச்சாலும் அது படிக்கும் போதே நமக்கு தெரியும் இது மனிதர்களால் முடிஞ்ச காரியம் அல்ல. எங்க படிச்சாங்க பெருமானவர்கள்? நான் என்ன ஒன்ன மாதிரி பெரிய பெரிய பள்ளிக்கூடத்திலயா படிச்சேன்? நான் படிச்சது அந்த ஒரு வீட்டு திண்ணையிலையும் இண்டம்புதரடி இளம் மணலிடத்தும் படித்தேன். அப்படி படித்தவர்கள் எழுதின எழுத்தா இது அப்படின்னு நமக்கு பார்க்கும் போதே ஆச்சரியமா இருக்கும். நம்மளுக்கு அதை பார்த்து வாசிக்கவே நம்ம திணறுவோம். அப்படியாப்பட்ட அந்த மான்மியத்தை படிக்கும் பொழுது நமக்கெல்லாம் அதுல கொஞ்சமாவது மனப்பாடம் செய்யணுங்கிற ஆசை யாருக்கும் வரணும்னு நினைச்சுதான் நான் எழுதினேன் அப்படின்னு பெருமான் அவங்க அருள் செய்வாங்க. இந்த மான்மியத்தை யாரு படிச்சாலும் அதுல கொஞ்சமாவது மனப்பாடம் செய்யணுங்கிற ஆசை வரணும் உனக்கு அப்படிங்கிறதுக்காக தான் நான் மான்மியத்தை அப்படி எழுதி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பெருமான் அவங்க நமக்கு அருள் செய்வாங்க. அப்போ இந்த மான்மியத்துல பெருமான் அவர்கள் நமக்கு ஆதிக்கு முன் ஆதியிலிருந்து எப்படி எல்லாம் நடந்ததுன்ற அந்த சரிதத்தை நமக்கு பெருமானவர்கள் அருளி தந்திருக்கிறாங்க. பெருமானவர்கள் எப்படி அதை படிக்கும் போதே நமக்கு தெரியும். நாம இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னால நம்ம பார்த்தோம் பெருமானவர்கள் அந்த ஈசனே அவதாரம் செய்து தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தருடைய அந்த திருவாக்கியங்களை எல்லாம் நம்ம எல்லா நூல்கள்ல இருந்து பகிர்ந்து கொண்டே இருந்தோம். இந்த மான்மியத்தை படிக்கும் போது அவங்க அந்த முகப்பிலேயே அவங்க யார் அவதாரம் செய்தது, இந்த சர்வ அண்டரண்ட சராசரத்தையும் படைத்த அந்த ஈசன் அவங்கதான் அவதாரம் செய்தது அப்படிங்கிறது நமக்கு தெள்ள தெளிவா கண்ணாடி மாதிரி தெரிகிற மாதிரி பெருமானவர்கள் எடுத்து அருளி செஞ்சிருப்பாங்க. இந்த மான்மியத்தை நாம படிக்கும் போது அவங்க கூடையே பயணம் செய்யற மாதிரி அந்த காட்சிகள் எல்லாம் நமக்கு அப்படியே சொல்லுவாங்களே விஷுவலா அப்படியே தெரிகிற மாதிரி அப்படி படிக்கும் போதே அவங்க எங்கெங்கெல்லாம் அவங்க பயணிச்சு எழுதினாங்களோ
அங்கெல்லாம் நாம அவங்க கூடயே பயணம் செய்வோம். அந்த ஆதியோடைய தலைப்பருவத்துல ஆதிக்கு முன் ஆதி எப்படி இருந்தது, ஆதி என்பது எல்லாவற்றுக்கும் முதல், அந்த முதலுக்கு முன்னால எப்படி இருந்தது இந்த பிரபஞ்சம் அப்படிங்கும் போது அந்த கூரிய இருள் வஸ்துவாக இருந்ததுங்கும் போது நம்ம அந்த கூரிய இருள் வஸ்துக்குள்ள போயிரும். அதுக்கப்புறம் அதுல இருந்து எப்படி இந்த ஒரு அணுவுக்குள்ள இருந்து எப்படி இந்த அண்டம் வெளியானது அப்படின்னு சொல்லும் போது அந்த அண்ட சராசரத்தை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த அண்ட சராசரம் அந்த அத்தனையும் வெளியாக்குது. அதுவே ஒரு மாத கருவாசனத்துல தூலம் எடுத்து வந்தது, ஒரு குழந்தையாக அவதரிச்சது அப்படிங்கும்போது அந்த குழந்தைய நாமளும் பார்ப்போம். அந்த குழந்தைய அந்த தாய் யாராரோ அறியாரோன்னு தாளாட்டும் போது நம்மளும் சேர்ந்து கூட தாளாட்டுவோம். அந்த குழந்தை வளர்குழந்தை வளர்ந்து வருகிற அந்த பருவத்துல நாமளும் அந்த குழந்தையோடு சேர்ந்து வளர்ந்து வருவோம். அந்த குழந்தை அந்த இளம் பருவத்துல அந்த இண்டம் புகரடி இளமனிடத்துல அந்த ஒரு ஆசிரியர் இடத்துல போய் கல்வி கற்கும் போது நாமளும் அதனோடு பயணிப்போம். அந்த இளம் பிராயத்திலேயே அவங்க அந்த வீட்டுல மாடு மேய்ப்பதற்கு ஆள் கிட்டாத காரணமா இருந்ததால் நான் மேய்த்து வருகிறேன் என்று கூறி அந்த இளம் பருவத்திலேயே தாய் தந்தையருக்கு உதவியாக அவங்க போய் அந்த ஆடு மாடு மேய்க்கிற அந்த இடத்துக்கு போகும்போது நாமளும் அந்த இடத்துக்கு கூடயே போவோம். அங்க போயும் அந்த பள்ளிவாசலுக்கு வெளியே நின்றுக்கிட்டு கையில ஒரு குச்சியோட அந்த பள்ளிவாசலுக்குள்ள நடக்கிற பிரசங்கத்தை அவங்க கேட்கும் போது நாமளும் அந்த பிரசங்கத்தை கூட நின்று கேட்போம். என்ன பிரசங்கம் கேட்டாங்க? இந்த உலகத்துல நியாய மரணம் அநியாய மரணம் அப்படின்னு 2 மரணம் இருக்கு. அதுல அந்த நியாய மரணம் அடையணும், அப்படி இல்லைன்னா நரகத்துக்கு ஆளாகிடுவோம் அப்படின்னு கேட்ட உடனே அவங்க உள்ளத்துல ஒரு அச்சம் ஏற்பட்டுச்சு. அப்போ நம்ம உள்ளத்திலும் அச்சம் ஏற்படும். அந்த அச்சம் தீருவதற்காக அவங்க எங்கெங்கெல்லாம் போலிமார்கள்ட்ட போய் அலைஞ்சு திரிஞ்சாங்களே, அப்ப நாமளும் அவங்க கூட சேர்ந்து அலைந்து திரிவோம். இன்னைக்கு கூட பெருமானவர்கள் ஒளிநாடாவில் எடுத்து சொன்னாங்களே, என்ன போலதான ஒன்றுலமும் நான் ஒரு நாள் கஷ்டப்பட்டு அழுதேனே, அநியாய மரணம் வந்துருமே அப்படின்னு நான் இந்த உலகத்துல விஞ்ஞானிகள் பாதவான்கள் எல்லாம் வந்தாங்களே, நமக்கு மட்டும் அது இல்லையான்னு தாரதாரையா நான் கண்ணீர் விட்டனே, அது போலதான உன்னுடைய தூலமும் அப்படின்னு பெருமான் அவர்கள் அப்படி கண்ணீர் விட்டு அந்த விஞ்ஞானத்தை தேடி அலையும் போது நாமளும் அவங்க கூடயே தேடி அலைஞ்ச மாதிரி நமக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க பாட்டேர் பிரான் அவர்களை சந்திக்கும் போது அந்த காட்சியெல்லாம் அப்படியே நமக்கு படம் பிடிச்சு காட்டுவாங்க. அப்படியே வீதி வழியாக கொண்டிருக்கும் போது ஒரு நாள் ஒரு பொழுது இளஞ்சூரிய நேரம் வடக்கே இருந்து கொண்டிருக்கையில் உன்னை நான் கண்டேன், அப்படி நான் இப்படி போனேன், அவங்க அப்படி மதிச்சுமையை தூக்கிட்டு வந்தாங்க. அப்படி வரும்போது என்னை கூப்பிடுன்னு அவங்க சொல்ற மாதிரி இருந்தது. 2 பேர் நினைவும் இணைந்தது. உடனே சதார் என்று அவங்க முன்னால போய் 2 கையையும் நீட்டி தாழ்த்தி ஏந்தி அழைத்து அடியேனுடைய குடிசைக்கு வர வேணும் அப்படின்னு சொல்லும் போது நாமளும் அவங்க குடிசைக்கு அவங்க கூட பயணிப்போம். அங்க போய் இருவருமாக அந்த கேப்ப தோசை, அந்த காலை பலகாரமாக செய்து கொண்டு வைத்திருந்த அந்த கேழ்வரகு தோசைக்கு தேன் தோய்த்து உண்டு பசும்பால் அருந்தும் போது நாமளும் அவங்க கூட தான் அந்த இடத்துல இருந்து அதெல்லாம் நாமளும் அருந்துவோம். அது இன்னைக்கு நாம வருஷம் அதெல்லாம் அருந்திக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கப்புறம் பெருமான் அவர்கள் தங்களுடைய அந்த யோக சாதனை சூரை எல்லாம் பாட்டேர் பெருமான் அவர்கள்ட்ட செய்து காட்டு சபாஷ் பட்டம் வாங்கணும்னு நினைச்சு செய்து காட்டும் போது அந்த காட்சியெல்லாம் நாமளும் பார்ப்போம். அதுக்கப்புறம் பெருமான் அவர்கள் பாட்டேர் பெருமான் அவர்களை பார்த்து இன்னும் அவங்க ஒண்ணும் சொல்லாம இருக்கிறாங்களே, நம்ம செஞ்சதை புகழ் வாங்கன்னு பார்த்தோமே புகழலையே, ஒன்றும் சொல்லாம இருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சு ஒருவேளை அவங்களுக்கு புரியலையோ அப்படின்னு நினைச்சு, என்ன பெரியவர்களே நான் செஞ்ச யோக சாதனை சூரை சரியா சரியில்லையா ஒன்னும் சொல்லாம இருக்கீங்களே, ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது பாட்டேர் பெருமான் அவர்கள் ஒரே ஒரு பதில் சொன்னாங்களே, ஆம் சரிதான்,
நரகத்திற்கு போவதற்கு குறுக்கு வழி பிரயாணம் இது சரிதான். ஒரே ஒரு வார்த்தை தானே, சாட்டையில அடிச்ச மாதிரி இருந்ததே அந்த வார்த்தை பெருமான் அவர்களுக்கு. இன்னும் எத்தனை பேர் வந்து பாராட்டிட்டு போனாங்க. நரகத்துக்கு போறதுக்கு குறுக்கு வழின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையிலே அப்ப இவங்க யாரா இருக்கலாம்? அப்போ இவங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழி தெரிஞ்சவங்களா தான் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அடுத்த கேள்வி கேட்கிறாங்க. நீ சீதனமாக வாங்கிட்டு வந்தியே அமானிதம் என்ற பொருள், அது உன்னுள் எங்கே? நீ வாங்கி வந்த அந்த திருஸ்தலம் என்னும் அந்த நாடுதான் எங்கே அப்படின்னு கேட்கும்போது, அந்த புத்தளில் பிறங்கும் பூந்துரை நாட்டின் அந்த புது பழமொழி புகுந்ததும் செவியில் நாயகமகனின் உள்ளத்தில் அப்படியே இருளுட்டு தற்றுண்டு தடுமாறுகின்ற உலகத்துக்கு ஒரு அருஞ்சூரியன் உதித்தது போலவும், கரையை காணாது தவித்த கப்பலுக்கு ஒரு கரையை கண்ணுற்றன போலவும், இப்படியெல்லாம் வந்து அதுக்கு ஒரு ஓமானத்தை கொடுக்குறாங்க பெருமானவர்கள். இந்த திண்ணை பள்ளிக்கூடத்துல இண்டம்புதடி மணலிடத்துல படிச்சவங்களா இப்படி கொடுக்க முடியும்? அப்படியெல்லாம் அவங்கள பார்த்து பெருமான் அவர்களை பார்த்தோம்னே இவங்க நமக்கென்று விதித்திருந்து வந்த குரு பெருமானாகத்தான் இருக்கலாமா என்று தெரிந்ததும் அச்சமுற்று ஒய்யாரமாக சாய்ந்து உட்கார்ந்து இருந்தாங்களே, அங்கிருந்து இறங்கி எனக்கு அருள் செய்ய வேண்டும் அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே என்று அவங்க திருவடிகளில் சரண் வந்தார்களே. அப்போ நாமளும் அந்த இடத்துல பாட்டு எடுத்துறாங்க, அவர்கள் திருவடியில நாமளும் சரண் புகுந்தோம். அப்போ நம்ம தெய்வம் அவர்களை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களான்னு நம்ம உள்ளமும் அந்த நேரம் தவிக்கும். அப்போ அவங்களும் உள்ளம் இறங்கி ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு அவங்கள வந்து அன்னைக்கே அவங்கள கூட்டிட்டு போய் அவங்கள வந்து அந்த மூலபண்டாரம் என்ற அந்த முட்டி மாளிகைக்கு ஏற்றி வைக்கும் போது எப்படியெல்லாம் ஏற்றி வச்சாங்க அப்படின்னு பெருமானவர்கள் நமக்கு அழகாக வரி வரியா நம்மளையும் ஏற்றி வைப்பதற்காக, நம்மளையும் அந்த மூலபண்டாரம் என்னும் முட்டி மாளிகைகளை ஏற்றி வைப்பதற்காக எப்படியெல்லாம் பாட்டை இருக்கிறான் அவர்கள் அவங்களை ஏற்றி வச்சாங்க அப்படின்றத வரி வரியா விளக்கமாக. சில பேர் இதை முண்டாதாரமாக பேசுகின்ற ஞானியர்களும் உண்டு. ஆனா பெருமான் அவர்கள் அப்படி முண்டாதாரமாக எதையும் ஒவ்வொன்னையும் விளக்கம் துளக்க விளக்கமாக நம்மளும் அந்த எல்லைக்கு போகணும் என்பதற்காக அது உங்க பெற்றதெல்லாம் பற்றி நமக்கெல்லாம் எடுத்து சொல்லி அந்த நேரமே அவங்க என்னைக்கு அந்த மூலபண்டாரத்தை பெற்றார்களோ பெற்ற அந்த நிமிஷமே உடல் பொருள் ஆவி உங்களுக்கே சொந்தம்னு நம்ம இப்ப பார்த்தோமே. துறவு பூண்டாங்க. துறவு பூண்டுன்னா துறவுன்னா மனைவி மக்களை பிரிஞ்சது, அதுக்கு பேர் துறவு இல்ல. தன் உடலையே பிரிஞ்சுட்டாங்க. இந்த உடல் என்னுடையதல்ல, இந்த நொடியிலிருந்து என் உடல் பொருள் ஆவி உமக்கே சொந்தம், உமதே உமதன தேகமுடன் பொருள் ஆகி எனக்கிலே உணவே உணதனன்னு ஒரு ஆத்தையும் பாட்டை நான் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு, அவங்களுக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரியல, மனைவி தெரியல, மக்கள் தெரியல, சுற்றம் தெரியல, தான் படைத்த பொருள் நிதி ஊடும் பொருள் நிதி எதுவும் தெரியல, இதெல்லாம் விட்டுட்டோங்கிற எண்ணம் கூட தெரியல. அப்படியாக பாட்டேற்கிறான் அவர்கள் கூடயே அவங்க போய் அந்த அகில வளம் வந்தாங்களே 2 பேரும். அப்போ அந்த காடு மேடெல்லாம் நாமளும் அவங்க கூட சேர்ந்து சுத்தி வர்றோம். அவங்க எங்கெங்க எந்த காட்டுக்கெல்லாம் போறாங்க, எப்படி எல்லாம் அங்க வந்து அவங்க 2 பேரும் அவங்க பசியார் அங்க இருக்கிற காய் கிழங்கு கண்ட மூலங்களே இருவருக்கும் பசியை விளக்கும் விசால மகிழ்ச்சி செல்வமாக இருந்தது வனத்தே. நாமளும் அப்ப அவங்களோட அந்த காடு மேடுல திரிஞ்சு அங்க இருந்து அந்த காய் கனி கிழங்குகளை நாமளும் பசியார்ன மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும். அப்படியெல்லாம் அகில வளமெல்லாம் சுற்றி வரும்போது பெருமான் அவர்கள் அங்கங்க நம்முடைய பாட்டேற்கிறான் அவர்கள் நம்முடைய பெருமான் அவர்களுக்கு கொடுத்த உபதேசம். அப்போ நமக்கும் பெருமான் அவர்கள் அந்த உபதேசத்தை கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. அந்த உபதேசத்தினால அவங்க அகமியத்துல பல சன்னதங்கள் பெறுறாங்க. சந்து வழக்கரமாச்சு என்னென்ன சன்னதங்கள் எல்லாம் அந்த அகிலவளம் வரும்போது ஒவ்வொரு உபதேசத்தினாலையும் அவங்க என்னென்ன சன்னதங்கள்லாம் பெற்றாங்க. இந்த சன்னதங்கள்லாம் அகமியத்துல பெற்றாங்க. அதுக்கப்புறமா
அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா பாட்டை பெருமானவர்கள் என்ன ஒரு சுமையை தூக்கிட்டு வந்தாங்களோ அவ்வளவு சுமையும் தூக்கி நம்முடைய தெய்வம் அவர்களுடைய தலையில இறக்கி வச்சுட்டாங்க. இறக்கி வச்சா பிறகு அவங்களுக்கு இப்போ அடுத்த ஒரு பணி, இத போய் மக்கள் தலையில, உங்க தலையில நான் இறக்கி வச்சுட்டேன், உங்களுக்கு ஒரு பெரும்பணி, இந்த உலகம் பூரா உய்விக்கிறதுக்காகத்தான் இது உங்களுக்கு கொடுத்தேன். இத மக்களுக்கெல்லாம், உங்களுக்காக ஏங்கி நிக்கிற மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க இதை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு அவங்களை பக்குவப்படுத்துறதுக்காக ஆடு மேய்க்கிற தொழில இறக்குறாங்க. ஏன் எதுக்குன்னு பெருமானவர்கள் ஒரு வார்த்தை கூட கேட்கல. அந்த ஆடு மேய்க்கிற தொழிலுக்கு போறாங்க. அப்ப நாமளும் அவங்க கூட சேர்ந்து எப்படியெல்லாம் அந்த பட்டி திறந்து வெளியேற்றி எப்படி என்னென்ன விதமான ஆடுகளை மேய்ச்சாங்க, அந்த ஆடு குட்டி போட்டா அந்த குட்டி எல்லாம் தூக்கி வச்சு அது எப்படி பராமரிச்சாங்க. அப்படிங்கும் போது நாமளும் அந்த காடு மேட்ல அந்த ஆட்டுகளோட திரிகிற மாதிரிதான் நமக்கு ஒரு உணர்வு வரும். அப்படித்தான் பெருமானவர்கள் கண்ணாடி போல அந்த விஷுவலா நம்ம பாக்குற மாதிரி எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் ஓராண்டு முடிஞ்ச பிறகு பாட்டையப்பரானவர்கள் அடுத்த கட்டளை இடுறாங்க. நீங்க இப்ப திருப்பரங்குன்ற மலையில போய் தவம் இருக்கணும். அந்த கூறி விட்ட குறிப்பின் குகை கண்டு தனித்து வழி நடந்து தனிமையாக வழித்துணை இன்றி, அவங்களுக்கு யார் துணையாக இருந்தா, ஒரே ஒரு துணை பாட்டை பெருமானவர்கள், அந்த துணையும் பிரிகிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ தனித்து வழி நடந்து அந்த திருப்பரங்கரி மலையில அந்த கூறி விட்ட குறிப்பின் குகை கண்டு அந்த குகையில போய் உட்கார்ந்து, ஒரு தனியா ஒரு மலையில ஒரு குகைக்குள்ள யாருடைய துணையும் இல்லாம எத்தனை ஆண்டுகள். அடுத்த வேளை பசியாகிறதுக்கு என்ன செய்வோம்னு சிந்திச்சாங்களா? ஒண்ணும் இல்லை. அங்க இருக்கிற பசிக்கிறது மாதிரி எப்பயாவது இருந்தா அங்க இருக்கிற கள்ளி செடியை சீவி அதுல இருக்கிற அந்த அதுல இருக்கிற அந்த பருப்பை எடுத்து அதை அங்க இருக்கிற ஒரு சுமையில இருக்கிற நீர்ல கழுவி அதை பசியாரி அப்படி சீவி சீவி அவங்க கையில வச்சிருந்த ஒரு அறிவாள் தேஞ்சி பிறை வடிவமாக வளைந்து விட்டது அப்படின்னா ருச்சிகம். அப்போ எவ்வளவு கடினமாக இருந்திருக்கும் அந்த கள்ளிச்செடி, அதை எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை சீவிப்பாங்க. அதையே அருந்திக்கிட்டு நாள் பூரா வாழ முடியுமா? நம்மளால முடியுமா ஒரு நாள்? அப்படி எத்தனை ஆண்டுகள். அப்படி இருக்கும்போது நாமளும் அந்த அந்த திருப்பரங்குன்ற மலையில போய் இருந்த மாதிரி ஒரு உணர்வு நமக்கும் ஏற்படும். அதுக்கப்புறமா பாட்டேந்திரானவர்கள் வர்றாங்க. வந்த உடனே ஒரு நாள் குகையை விட்டு வெளியே வரும்போது அந்த பாட்டேந்திரானவர்கள் உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறாங்க. அவங்க வந்துட்டாங்களேன்ற மகிழ்ச்சியில அவங்கள வணங்குறாங்க. அப்போ பாட்டேந்திரான் அவங்க கேட்டாங்களாம், நீங்க என்ன என்னை வணங்குறீங்க, என்னை கொல்ல பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். என்ன இது, அவங்கள வணங்குனா கொல்ல பாக்குறீங்களான்னு கேக்குறாங்களே. நீ கை குவித்தால் எனக்கு மிக தாங்கறிது. நீங்க யார் தெரியுமா? இந்த சர்வ அண்டத்தையும் படைத்த அந்த ஈஸ்வரன். நீங்க என்னை வணங்கக்கூடாது. அப்படின்னு சொல்லி அவங்க யாருங்கிறத அவங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டி, நீங்க இப்ப இந்த ஒரு அருஞ்சூரியன். நீங்க இன்னைக்கு சொன்னாங்களே பெருமானவர்கள், இந்த உலகத்துக்கு ஒரு சூரியன் தானே இருக்கு, ஜடசூரியன். ஜடசூரியனே ஒண்ணு இருக்கும் போது ஞான சூரியன் ரெண்டாருக்கும் ஒண்ணுதான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களே. அது போல அந்த ஒரே சூரியன் நீங்க போய் இந்த உலக மக்களினுடைய அந்த இதய இருட்டை நீக்குறதுக்கு நீங்க போகணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மலையில இருந்து இறங்கி அதுக்கப்புறம் அவங்க இந்த உலக மக்கள் தனக்காக காத்து கொண்டிருக்கிற மக்களை தேடி தெரு தெருவாக வீதி வீதியாக பிரசங்கம் செய்து கூவி கூவி அழைத்து ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ஊருக்கும் நடையா நடந்து திருப்பரங்குன்ற மலையில இருந்து மதுரைக்கு இறங்கி மதுரையில இருந்து சுத்திப்பட்ட ஊரு ராஜகம்பீரம், திருப்பாச்சேத்தி, திருப்பத்தூர் அப்படின்னு ஒவ்வொரு ஊருக்கா நடையா நடந்து அங்க இருக்கிற வீதி
முச்சந்தி நடசாலை திண்ணை கோடிகளில் எங்கும் நின்று நின்று பிரசங்கம் செய்து பல இன்னல்களை எல்லாம் இந்த மக்கள், இந்த துஷ்ட ஜனங்கள் எப்பயுமே வந்த பாரவான்களுக்கு கேடு செய்கிற ஜனங்களா தானாங்க இருந்தாங்க. இயேசு பெருமான அவங்களை சிலுவையில் அரைஞ்சு கொன்ன உலகம் தானே இது. பெருமானவர்களுக்கும் அது மாதிரி எவ்வளவு இடைஞ்சல்கள் செஞ்சாங்க. அவ்வளவு இடைஞ்சல்களையும் இதுக்கு முன்ன வந்த போது அவங்க ஏமாந்து விட்டுட்டாங்க. சொன்னாங்க இயேசு பெருமானாக வந்து அவதரித்ததும் நம்ம பெருமானவர்கள் தான். அப்ப ஏமாந்து விட்டுட்டாங்க. இப்ப அவங்கள பழி வாங்குறதுக்காக வந்திருக்காங்களே, இப்ப ஏமாந்து விடுவாங்களா? இப்ப ஏமாந்து விடலாம். எல்லாத்தையும் முன்னே வந்த பாரவான்கள் அந்த தேவரதத்தை செலுத்தும் போது எங்கெல்லாம் அந்த வண்டி கொடையடிச்சுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் வீரமிக்க வெற்றி தமிழில் இந்த தேவரதத்தை நடத்துறேன். நான் நடத்துற வழி, நான் செல்லுகிற பாதை தனியான பாதை, ஒரு தனித்தலைமை. இது ஒரு தனித்தலைமை உடையமதாகி, அந்த ஒரு தனித்தலைமை உடையமதாகி வந்து இந்த தேவரதத்தை வெற்றிகரமாக நடத்தி மக்களை எல்லாம், எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களை சேர்த்து அந்த மக்களை எல்லாம் ஒன்றுபட நடத்து அவ்வளவு வரலாறையும் இந்த மானியத்துல கொடுத்து அவ்வளவுத்தையும் நம்மளை வந்து அப்படியே விஷுவலா நம்மளை எல்லாம் பார்க்க வச்சு, அதுக்கப்புறம் இதுல நடத்துனது இனிமே நடக்க போறதையும் தீர்க்க தரிசனமாக கூறி இந்த உலக அழிவு எப்படி நடக்க போகுது, அதுக்கப்புறம் எப்படி தீர்ப்பு நாள் நடக்க போகுது, சொர்க்கம் நரகம் என்ற தீர்ப்பு நாள் நடக்க போகுது, இது எல்லாத்தையுமே இப்படி ஒரு பெரிய வரலாறு மானியத்துல பெருமானவர்கள் அருளி செஞ்சிருக்கிறாங்க. இதுல இன்னைக்கு நாம வந்து அந்த ஆதியோடைய தலைப்பருவம் முகப்புப்பா இத பற்றி ரத்தன சுருக்கமா நம்ம அதுக்குள்ள இன்னும் எவ்வளவு கருத்துக்கள் பொதிஞ்சு வச்சிருக்காங்களோ எனக்கு தெரியாது. ஆனா ஏதோ நம்ம அறிவுக்கு எட்டுன வர அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத, அதுக்குள்ள எத்தனை ரகசியம் இருக்கோ, நிறைய நமக்கு புரியாத விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் அப்பப்ப நமக்கு எப்ப புரிய வைக்கணுமோ தெய்வ பெருமானவர்கள் புரிய வைப்பாங்க. இப்போ நம்ம அறிவுக்கு எட்டுன வர நம்ம அதை பகிர்ந்து கொள்வோம். இப்போ அந்த முகப்பு பாவிலே பெருமானவர்கள் நமக்கு என்ன கொடுக்குறாங்க, இந்த முகப்பு பாவிலே தன்னுடைய தான் யாரு அப்படிங்கிறத நமக்கு வெளிப்படுத்தி காட்டிடுறாங்க. அந்த ஆதிக்கு முன் ஆதி எல்லா வேதங்கள் இறைக்கியருடைய அந்த உத்தியோகனர் மறையெல்லாம் ஊனி அழுத்தி அந்த உத்தியோகனர் ஓதுகின்ற மானியம் இது. இது வேதத்தாயினுடைய மானியம். இதை ஓதி வருகிறது யார்? கான்முளைய ஆதிக்கு முன் ஆதி ஆகிய யாம் ஓதி வருகிறோம். யாம் யாரு? என்னை யாரு நினைச்ச? என்னை அந்நியன் நான் நினைச்ச? கான்முளைய நீ பாக்குறியே, இந்த உலகம் இதெல்லாம் உண்டாகிறதுக்கு முன் ஆதி இருந்ததே, அந்த ஆதிக்கு முன் ஒரு ஆதி இருந்ததே, அந்த ஆதிக்கு முன் ஆதியான அந்த அனாதியாகிய யாம் கான்முளை ஆதிக்கு முன் ஆதி யாம் ஓதி வரும். ஆதியாகிய யாம் ஓதி வருகிறேன் இந்த மானியத்தை அப்படின்னு நமக்கு அந்த முதல் அந்த முகப்பு பாவிலேயே அவங்க யாரு அப்படிங்கிறத நமக்கு வெளிப்படுத்துறாங்க. அந்த வேதத்தாயினுடைய மானியம், அந்த வேதத்தாயானது எல்லா வேதங்களின் முடிவு பலனாகிய அந்த வேதத்தாய் அவர்கள் ஒரு மாது கருவாசனம் வந்து அந்த மாது கருவாசனத்தில் இருந்து அவர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு குழந்தையாக அவதரித்து குழவி முதல் தெரிவு வரை 7 பிறவிகள் அவர்கள் வளர்ந்து தளரா வளர்வனப்பு. மாணிக்க வாசகர் சொல்லுவாங்க, புல்லாகி பூண்டாகி மரமாகி செடியாகி எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன், எல்லா பிறப்பும் பிறந்து களைச்சு போயிட்டேன்னு. ஆனா பெருமானவர்கள் களைக்கல, தளராத வளர்வனப்பு. தளரா வளர்வனப்பு அப்படி எப்படி தளராம வளர்ந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஒரு மானியம் முழுவதையும், இந்த வரலாற்று முழுவதையும், அதற்கு பின்னால என்ன நடக்க போறது எல்லாத்தையுமே இந்த முகப்பு பாவுல நமக்கு அருளி செஞ்சுட்டாங்க. தளரா வளர் வனப்பு வளர்ந்து குரு பிரம்மன் அவர்களை சந்தித்து அந்த மூலபண்டாரத்தை பெற்றதையும், அந்த பெற்றவுடன் கீழா மூவாசை விட்டு
துறவு பூண்டு, தீரத்துறவு, அதுதான் நம்ம பார்த்தோமே, இந்த உடலையே துறக்கிறது. தீர துறவு பூண்டு பாரப்பிரானுடனே அகிலவலம் வந்தது பற்றியும், கூடியே குருபரனோடு அகிலமெல்லாம் சுற்றி ஆடு நைத்தது பற்றியும், அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றத்தில் தவம் செய்தது பற்றியும், மாறா அதிசயமான சன்னதங்கள் பெற்றது பற்றியும், அதற்கப்புறம் அந்த மலையிலிருந்து இறங்கி வந்து மக்களை எல்லாம் நித்திய சூரியர்களாகிய அந்த அனந்தாதி தேவ மக்களை எல்லாம் சேர்த்து இந்த மக்களை எல்லாம் ஒரே குலமாக ஆக்கி நீதி திருமணம், எந்த ஜாதி எந்த பிரிவும் பார்க்காம இன்னைக்கு எல்லாரும் ஒரே குல மக்களாக, ஒரே ஜாதி மக்களாக, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் வாழும்படியான ஒரு தேவ குலத்தை உண்டாக்கி, அது வரைக்கும் நமக்கு பெருமானவர்கள் அந்த தூல திருமேனியோடு இருந்து நடத்தின அந்த காரியங்கள் இப்போ அவங்க தங்களுடைய தூலத்தை மறைத்து கொண்டு நடத்துகின்ற செயல், இந்த பிரளயத்தை நடத்த போறாங்க. அவங்கதான் பிரளயத்தை நடத்த போறாங்க. மாண்ட மனுவனைத்தையும் மண்ணில் இருந்து எழுப்பி அந்த தீர்ப்பு நாளையும் அவங்கதான் நடத்த போறாங்க அப்படிங்கிறதையும் நமக்கு இந்த முகப்பு பாவுல பெருமானவர்கள் எடுத்து அருளி செய்யறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஆதியோட முகப்புப்பா முடிஞ்ச உடனே ஆதியோடைய தலைப்பருவத்துல நமக்கு எல்லாண்டு எல்லாண்டு எண்ணாயிரத்தாண்டு எவ்வேத ஆசானுமாய், எல்லா வேதங்களுக்கும் ஆசானாக இருந்தவங்க அவங்க. எந்த கோடி கால ஆண்டு, எல்லாண்டு ஏன் 2 முறை கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய முறை நம்முடைய ஜீவ பிறவியர்கள்ட்ட இருந்து அதுக்கு விளக்கம் சொன்னாங்க. அதை நான் பகிர்ந்துக்கிறேன். எல்லாண்டு என்பது, ஒரு எல்லாண்டு என்பது அணுவுக்குள் இந்த அண்டமெல்லாம் அடங்கி இருந்த காலம். இன்னொரு எல்லாண்டு என்பது இந்த அண்டத்துக்குள் அணு அடங்கி இருந்த காலம். எல்லாண்டு அண்டம் அணுவாக இருந்த காலம். அதுக்கப்புறம் அணு அண்டமாக மாறிய காலம். ஒரு அணுவுக்குள்ளதான் இந்த அண்டமெல்லாம் அடங்கி இருந்தது. அது நமக்கு மானியத்துல சொல்லுவாங்க. எப்படி ஒரு அணுவுக்குள்ள இவ்வளவு பெரிய பிரபஞ்சம், அவ்வளவும் ஒரு அணுவுக்குள்ள அடங்கி இருந்தது அந்த காலம். அதுக்கப்புறம் அந்த அணு அண்டமாக மாறின காலம். அவ்வளோத்தையும் இந்த மானியம் விரிக்குது. அதைத்தான் சுருக்கமா எல்லாண்டு எண்ணாயிரத்தாண்டு எவ்வேதங்களுக்கும் ஆசானுமாயிருந்த அந்த ஈசன் அவதாரம் செய்திருக்கிறாங்க. பல்லாண்ட பழமை பரிசே அவதாரா. அது எப்படி இருந்தது? முதல்ல அந்த அணு அது எப்படி இருந்தது? அது அருண்மணி விரிந்து பெருந்துரை சிறந்த ஆதியின் மேனாள், ஆதிக்கு முன் ஆதியாகிய அந்த அனாதியான காலத்துல அது இருமுனப்பழமை ஒருங்கது சமைந்து ஈடொன்று மிளவா இருந்த அனாதி. அதுக்கு ஈடு சொல்ல முடியுமா? அது ஈடெல்லாம் சொல்லவே முடியாத ஒரு அனாதி. ஒரு இருளாக, ஒரு இருள் தான் இருந்தது. அந்த இருளாக யுகம்பல பலவா இருந்தது. அப்படி அதுக்கப்புறம் அதுல ஒரு சிறு அசைவு உண்டாச்சு. அந்த அசைவுல இருந்து அந்த இறைவனுடைய அந்த அருளொளி பெருக்குனால என்னென்னலாம் உதயமாச்சு அந்த அணுவுக்குள்ள இருந்து அப்படிங்கிறத நமக்கு விளக்கி அருள்றாங்க பெருமானவர்கள். என்னென்னலாம் அதுல உதயமாச்சு? ஒரு தனித்தலைமை உதயமதாகி மதி கதிர் மின்பனி தாரகை அவனி ஆகாயம் சொர்க்க மத்திய பாதாளங்கள் என்னும் 3 உலகங்களையும் பூமி 14 மலைகடல் 6 அருவிகள் முதலாகி 1008 அண்ட சராசரங்களும் இப்படி எல்லாத்தையும் படைக்கிறாங்க. 4 வகை யோனி 7 வகை தோற்றம். அந்த 4 வகை யோனியிலிருந்து என்னென்ன உண்டாச்சு, 7 வகை தோற்றங்களாக என்னென்ன உண்டாச்சு, இவ்வளத்தையும் படைச்சு பல்வேறு எண்ணத்தடங்காத ஜீவராசிகளையும் படைத்து அதுக்கு வேண்டிய உணவுகளை எல்லாம் காரசார ஒரு உணவு கோடி சங்கங்களையும் படைத்து சமிக்ஞை முதலாகிய பாஷை நின்றும் சகல பாஷைகளையும் படைத்தான். இந்த எல்லா பாஷைகளையும் படைத்தது யாரு? சமிக்ஞை பாஷைனா எல்லாத்துக்கும் முதலான பாஷை. அந்த பாஷை தான் ஒவ்வொரு நம்ம மனிதன் பிறக்கும் போதே இறைவன் நமக்கு கற்றுக் கொடுத்து அனுப்புகிற ஒரு பாஷையாக இருக்கிறது.
எந்த குழந்தைக்கும் புரியும். இப்போ ஒரு ஒரு வெள்ளக்கார குழந்தையா இருந்தா அதுகிட்ட போய் வான்னு சொன்னா புரியாது. ஆனா கையை மட்டும் இப்படி நம்ம அசைச்சோம்னா அதுக்கு புரிஞ்சிடும். அதே மாதிரி இப்ப நம்ம தமிழ்நாட்டு குழந்தைகிட்ட போய் கம்முன்னு சொன்னா புரியாது, இப்படி கையை ஆட்டினா புரிஞ்சிடும். அப்ப எல்லா குழந்தைக்கும், ஒரு வெள்ளக்காரன் பிள்ளையா இருக்கட்டும், நம்ம பிள்ளையா இருக்கட்டும், எந்த ஒரு பிள்ளையா இருக்கட்டும், அந்த சைகை பாசை எல்லா பிள்ளைகளுக்கும் ஒண்ணுதான். பெருமான் அவங்க அறிவிச்சுவாங்க, நீ சைகை காட்டாம வான்னு சொன்னாலும் கம்முன்னு சொன்னாலும் ஆவுன்னு சொன்னாலும் அது வராது, சைகையை காட்டினீங்கன்னா அது வந்துடும். அப்போ இந்த சமிக்கைங்கிற பாஷையே இறைவன் நாம பிறக்கும் போதே நமக்கு கற்றுக் கொடுத்து தான் நமக்கு அனுப்புறாங்க. இப்படி எல்லாம் எல்லாத்தையும் படைச்ச அதை பத்தி தான் நமக்கு இந்த ஆதியோடைய தலைப்பருவத்துல பெருமான் அவர்கள் அருளி செய்யறாங்க. இப்போ இந்த அண்டாண்டங்களும் கடந்து விலகும் அகிலாண்ட கோடி, அது அந்த அண்டாண்டங்களும் கடந்து நின்று அந்த அகிலாண்ட கோடி கைலை நாடு இந்த மனித குலத்தை உயிர்ப்பதற்கென்று ஒரு 5.5 அடி உயரம் மனிதனாக அவதரித்தது பற்றியும் நமக்கு இந்த ஆதியோடைய தலைப்பருவத்துல நமக்கு அருளி செய்யறாங்க. எப்படி இந்த ஒரு அணுவுக்குள்ள இருந்து இந்த அண்டரண்ட சராசரம் வெளியாச்சோ, அது போல தாங்களும் இந்த மனித குலத்தை உயிர்ப்பதற்காக எப்படி ஒரு மனிதர் உருவம் எடுத்து வந்தாங்க. அந்த அண்டாண்ட கோடி அண்டரண்டத்தையும் படைச்சு அதே ஈசன் தான் மனித கோலம் எடுத்து வந்தாங்கிற ஒரு ரகசியத்தை நமக்கு இதுல வெளிப்படுத்துறாங்க. அப்போ இதுல இப்படி அந்த தோற்றத்துக்கு வர முன்னால அது எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நமக்கு விளக்குறாங்க. தோற்றத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க, தோற்றத்துக்கு வர முன்னால அது எப்படி இருந்தது அப்படின்னா, அதனுடைய நிறம், குணம், குறி, செயல்களில் ஒரு அணுவளவேனும் எத்தன்மைத்தாரேனும் எவ்வாற்றானும் எக்காலத்தேனும் யூகித்து அறிவதற்கு எட்டப்படாத தோற்றம் இல்லாமை என்னும் அரூப வடிவத்தில் இருந்தது. இப்ப எல்லாமே தோற்றத்துல இருக்கு. அந்த தோற்றத்துக்கு வர முன்னால அது எப்படி இருந்தது அப்படின்னா, தோற்றம் இல்லாமை என்கிற ஒரு அரூப வடிவத்துல இருந்தது. அந்த அரூப வடிவம் எப்படி இருந்தது அப்படின்னா, எப்படி ஒரு மயிலோட அவ்வளவு ஒரு மயிலை பார்க்கும் போதே எல்லாருக்கும் மயில் பார்க்கறதுக்கு பிடிக்கும் எல்லாருக்கும். ஏன்னா அதுல இருக்கிற அந்த வண்ண வண்ண அந்த சிறகை விரித்து அது ஆடுகிற அந்த அழகு, அது யாருக்குமே அது பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. அப்படி அழகான ஒரு மயிலினுடைய அவ்வளவு வர்ணங்களும் அந்த மயிலோட முட்டையை பார்க்கும்போது நமக்கு தெரியுமா? தெரியாது. அது ஒரு கோழி முட்டைக்கும் மயில் முட்டைக்கும் நமக்கெல்லாம் வித்தியாசம் தெரியாது, எல்லா முட்டையும் ஒண்ணு போலதான் இருக்கும். ஆனா அந்த மயிலினுடைய முட்டைக்குள்ள இவ்வளவு வர்ணங்கள் ஒளிஞ்சிருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுமானா தெரியாது. அது போல இந்த மயிலினது வர்ணங்களை எல்லாம் எப்படி ஒரு முட்டைக்குள்ள அடக்கி வச்சிருந்தாங்களோ, ஒரு பெரிய விருட்சம், ஆகாயமளாவிய விருட்சம், ஒரு ஆலமரம் இருக்கு. ஆலமரம் விட்ட பாத்தீங்கன்னா கசகசாவை விட சின்னதா ஒரு இவ்வளோண்டு வெள்ளையா ஒரு உருண்டை மாதிரி இருக்கும். அந்த பழமே ஒரு சின்ன ஒரு இழந்த பழத்தை விட சின்னதா தான் இருக்கும் ஆலமரத்து பழம். அதுக்குள்ள அப்படியே அதை கசக்கி பார்த்தா உள்ளுக்குள்ள 100கணக்கான விதை கசகசா போல இருக்கும். அந்த ஒரே ஒரு கசகசா போல இருக்கிற விதைக்குள்ள இவ்வளவு பெரிய ஆலமரம் வரும். அப்படி ஆகாயமளாவிய விருட்சங்களை அந்த சிறிய வித்துக்கள்ல இறைவன் அடக்கி வச்சிருக்காங்களே, அது போலவும் அக்கினியானது ஜலத்தை வைத்திருப்பது போலவும், அக்கினியில ஜலம் புதிஞ்சிருக்கு. நமக்கே தெரியும், ஒரு ஜலத்தை கொதிக்க வச்சா அது சூடாகி ஆவியாகி திரும்ப தண்ணி ஆகிரும். அப்போ அந்த அக்கினியை குளிர வச்சா அது தண்ணி ஆகிரும். அப்ப அக்கினிக்குள்ளதான் தண்ணி பொதிஞ்சிருக்கு. அப்படி அக்கினியானது ஜலத்தை வைத்திருப்பது போன்றும், ஆங்கிலத்துல சொல்லுவாங்களே எசன்ஸ்ன்னு, ஒரு இதோட எசன்ஸ் அதனுடைய அத அப்படியே எல்லாம் அதனுடைய பவர் எல்லாம் திரட்டி வைக்கிறது. அந்த மாதிரி இறைவன் திரட்டி வச்சிருக்கிறாங்க ஒவ்வொன்றுக்குள்ளையும். இந்த அணுவுக்குள்ள இவ்வளவு அண்டத்தையும் பொதிஞ்சு வச்சிருந்தாங்க. இது கூட இந்த எசன்ஸ் சொல்ற இந்த ஓமானம் கூட பொருந்தாது. இந்த ஓமானத்திற்கெல்லாம் எட்டப்படாத மேம்பட்ட அரூப வடிவத்தில் சுருட்டி மடக்கி வச்சிருந்தாங்க. அது எப்படி வெளியாச்சு
அது எப்படி இருந்தது அப்படின்னா அது நாம ரூபமற்று இருந்தது. எல்லா நாமத்துக்கும் சொந்தக்காரன் தான் அது. ஆனா அந்த அரூபத்துல இருக்கும்போது நாமமோ ரூபமோ இல்லாம இருந்தது. எல்லா ஒலியும் அதுதான், ஆனா அந்த ஒலியெல்லாம் உள்ளடக்கி இருந்தது. எல்லா சுவையும் அதுதான், அந்த சுவையெல்லாம் உள்ளடக்கி இருந்தது. எல்லா நிறமும் அதுதான், நிறமெல்லாம் உள்ளடக்கி இருந்தது. எல்லா அசைவும் அதுதான், அந்த அசைவெல்லாம் உள்ளடக்கி இருந்தது. எல்லா குணமும் அதுதான், அந்த குணத்தை எல்லாம் உள்ளடக்கி இருந்தது. எல்லா எழுத்தெல்லாம் அதுதான், அந்த எழுத்துக்களை எல்லாம் உள்ளடக்கி இருந்தது. ஏகநாயக தத்துவாதீனமாக இருந்தது. அப்படி இருந்த அந்த கூரிய இருள் வஸ்துவாக இத்தனையையும் உள்ளடக்கிக்கிட்டு உள்ள வச்சிருந்துச்சு. எப்படி ஒரு சிறு ஆழம் கசகசா விதைக்குள்ள அவ்வளவு பெரிய ஆழம் வித்து அடங்கி இருந்துச்சோ அது போல ஒரு அணுவுக்குள்ள இவ்வளவு அண்டரண்ட சராசரங்களும் அதுக்குள்ள வெளியாக்கி இருந்துச்சு. இப்ப அதுக்குள்ள அடங்கி இருந்தது. அதை வெளியாக்கணுங்கிற தன்னுடைய தனிக்கருணை பிரவாகத்தினாலே அதை வெளியாக்கணும்னு அந்த ஈசன் முடிவு பண்ணிட்டாங்க. தனது கஜானா பொருட்களை இவ்வளவு கஜானா பொருட்களும் அந்த அணுவுக்குள்ள இருக்கு. அதை வெளியாக்கணும்னு ஈசன் தன்னுடைய தனிக்கருணைப்படி பிரவாகத்தினாலே ஒரு தெளிவான நாட்டத்தை கொண்டு அவங்களுக்கு இதெல்லாம் வெளியாக்கணுங்கிற ஒரு தெளிவான நாட்டம் வந்துருச்சு. அதனால ஒரு கடுங்கார நிம்மல் என்னும் ஒரு விசும்புதல் உண்டாயிற்று. ஒரு விசும்புதல், அதுல ஒரு சின்ன அசைவு, அசையாம இருந்தது. ஒரு சின்ன அசைவு ஏற்பட்டு அந்த அசைவுல இருந்து எல்லாத்தையும் வெளிப்படுத்த முயற்சித்தது அந்த கூறிய இருள் வஸ்துவானது. இப்போ இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டானது அப்படிங்கிறதுக்கு இந்த உலகத்துல எத்தனையோ விஞ்ஞானிகள் எவ்வளவோ கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சு என்னென்னமோ தியரின்னு சொல்லுவாங்க. ஒரு தியரி கூட என்னமோ பிக் பேங் தியரியா என்னமோ இந்த கூறிய இருள் வஸ்து அது ஒரு அணுவு வெடிச்சு எப்படி அதுக்குள்ள இதெல்லாம் வந்தது அப்படின்னு ஒரு தியரி. அப்புறம் இன்னொருத்தர் இல்ல அந்த தியரி போய் இந்த தியரி தான் கரெக்டுன்னு இன்னொருத்தர் இன்னொரு தியரி சொல்வாரு. இப்படி இந்த உலகம் எப்படியெல்லாம் இந்த பிரபஞ்சம் உண்டானது, இந்த சூரியனை சுத்தி கோள்களை சுத்துதா இல்ல பூமி சுத்துதா, இப்படி எல்லாம் குழம்பி 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 அதுதான் சுத்துது இதுதான் சுத்துதுன்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் இல்ல அந்த தியரி போய் இந்த தியரி தான் கரெக்டுன்னு இன்னொரு தியரி சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் அவங்க தியரி மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா பெருமான் அவர்கள் அவ்வளத்தை படைச்சு அந்த ஈசனை சொல்லும் போது அதுல ஏதாவது மாற்றம் இருக்குமா? மாற்றமே இருக்காது. இப்பயுமே இந்த உலகத்துல எல்லாரும் சொல்ற அந்த தியரியில எவ்வளவோ பொய் இருக்குன்னு ஒரு முறை பெருமான் அவர்கள் அருளி செய்யும் போது நானே அதை கேட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, இப்ப இந்த உலக மக்கள் எல்லாம் புவியீர்ப்பு இசைன்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பூமி எல்லாத்தையும் இழுக்குது. இந்த புவியீர்ப்பு இசையை கண்டுபிடிச்சவர் சார் ஐசக் நியூட்டன். அவர் எப்ப கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, அவர் ஒரு ஆப்பிள் மரத்தடியில படுத்திருந்தாரு. அப்போ ஒரு ஆப்பிள் பழம் கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்த உடனே தான் கண்டுபிடிச்சாரு, இந்த ஆப்பிள் பழம் ஏன் மரத்துல இருந்து விடுபட்ட உடனே கீழே விழுது மேல போகாம. அப்ப பூமி இழுக்குது, அத புவி ஈர்ப்பு சக்தி அதை இழுக்கிறதுனால அது கீழே வருது. அப்போ இந்த புவி ஈர்ப்பு விசை இத கண்டுபிடிச்சது சர் ஐசக் நியூட்டன் சொல்லி இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பெருமான் அவர்கள் புவி ஈர்ப்பு சக்தின்னு ஒரு சக்தி இந்த பூமிக்கு இல்லவே இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க. அவங்க சொன்னதை நான் கேட்டு இத பள்ளிக்கூடத்துல போய் ஸ்கூல் டீச்சர் எல்லாம் புவியீர்ப்பு இசை அப்படின்னு பாடம் நடத்தும் போது இல்ல இந்த பூமிக்கு புவியீர்ப்பு இசை இல்ல எங்க தெய்வம் சொல்லியிருக்காங்கன்னு நான் சின்ன பிள்ளையில போய் ஸ்கூல் டீச்சர் கூட நான் சொல்லியிருக்கிறேன். எப்படி சொல்ற அப்படின்னு கேட்டாங்க. அப்போ பெருமான் அவர்கள் சொல்லி இத பத்தி என்ன சொன்னாங்க அப்படின்னா, புவியீர்ப்பு இசை ஒன்று இல்லை. இந்த பூமிக்கு என்ன காந்த சக்தி மாதிரி எதையும் இழுக்குதா? ஒண்ணும் இழுக்கல. ஏன் அந்த ஆப்பிள் மரத்துல இருந்து விடுபட்ட உடனே கீழே விழுகுதுன்னா மேல இருக்குது இந்த அண்ட வெளி இதுதான் அமைக்கு கீழே தள்ளுது. அதுதான் இந்த அண்டவெளி தாண்டி வெளியே போன உடனே மிதக்குறாங்க. அங்க கீழே தள்ளுறதுக்கு உண்டான சக்தி இல்ல. இது பெருமான் அவர்கள் எடுத்து அருள் செஞ்சிருக்கிறாங்க.
இந்த பூமிக்கு புவி ஈர்ப்பு விசை இல்லை, இதை நிரூபிக்க முடியும். ஆனா இந்த உலகம் பூரா பூமிக்கு புவி ஈர்ப்பு விசை இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இந்த விஞ்ஞானிகள் சொல்றதெல்லாம் நாம இத நாமளே பார்க்கலாம், நாம சிந்திச்சு பார்க்கணும். பூமி இழுக்குதா மேக்னெட் மாதிரி, இந்த மண்ணுக்கு இழுக்கிற சக்தி இருக்கான்னா இல்ல, மேல இருக்கிற காற்று மண்டலத்துக்கு தான் அழுக்கிற சக்தி இருக்கு. இப்படி எல்லாம் அந்த படைச்ச ஈசனே சொல்லும் போதுதான் நமக்கு அது தெரியுமே தவிர, நம்ம இந்த உலகத்துல இவங்க கண்டுபிடிச்சு என்ன தியரி சொல்றாங்களோ அது அப்பதான் அதுபடிதான் நடக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இல்ல அந்த தியரி போய் வேற தியரின்னு சொல்லுவாங்க. இது உலக மக்களுடைய சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகளுடைய ஒரு தியரி. அதெல்லாம் இந்த விஞ்ஞானத்தின் முன் நிற்காது. அப்போ இந்த அண்டரண்ட சராசரத்தையும் படைத்த அந்த ஈசன் இந்த ஒரு விசும்புதல் உண்டாயிற்று, இந்த சர்வத்தையும் வெளியாக்க வேண்டும் என்று ஒரு விசும்புதல் உண்டாயிற்று. இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்து நமக்கு பெருமான் அவர்கள் இந்த ஆதியோதய தலைப்பருவத்துல இந்த விசும்புதலை தன் அகந்துறந்தறியாமலும் தன்னிலக்கணம் கற்கா முன்னருமான சாமானிய மக்கள் குலாத்தில் இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிடணும்னா இந்த மனித தூலம் எடுத்து வந்திருக்கோம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரு குருபெருமானவங்கிட்ட போய் தானே தெரிஞ்சுக்கிடணும். அது தெரிகிறதுக்கு ஒரு சோம்பேறி அசட்டுத்தனமும் கரைபடிந்த தன்மையின் காரணமாக பிரம்மம் நான் தான் என்று கூறிக்கொண்டு தெரியும் சிலருக்கு. அப்படியெல்லாம் பிரம்மம் நான் தான் சொல்லிட்டு தெரியுறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் படைச்சு உண்மையிலே நடத்தினாங்களே அவங்களுக்கு தான் இந்த தேவ ரகசியங்கள் எல்லாம் தெரியும். அப்போ இதெல்லாம் வெளியாக்குறதுக்கு பெருமான் அவர்கள் அந்த ராஜகம்பீரத்தில் இருந்த காலத்தில் அவங்க அந்த திருப்பத்தூர் ஞான சபையில கொலுவீட்டு இருந்து கொண்டு இதை பற்றியெல்லாம் இந்த அமுத கலைஞான போது அந்த மக்களுக்கு அதிசயம் அதிசயம் என்று மக்கள் எல்லாம் ஆரவாரித்து புட்பமாறி பொழிய அவங்க பேசி வந்த அந்த அமுத கலைஞான போதம் 2ஆம் காண்டத்து செய்யுளை பற்றி பெருமான் அவர்கள் இதெல்லாம் நமக்கு எடுத்து சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த பாவியர்கள் கையில் மக்கள் சிக்குண்டு அநியாயமாக போய்விட்டார்கள், அப்படி போகக்கூடாது என்பதற்காக. அதுல கூட நமக்கு அந்த விளங்கும் என்ற ஞான சபை மலர்ந்து ஓங்க வேதகுலன் மைந்தர்குடி தலைக்க கேள்வி புழங்காத பேச்சு உலகில் உங்கட்கென்றே புகழுகிறேன் கேட்க மதி அதிகம் வேண்டும் என்ற இந்த செய்யுளிலிருந்து தொடங்கி 10வது செய்யுளாகிய நிற்பதுவே பணரதுவும் தலைகீழாக அது வரைக்கும் உள்ள இந்த 10வது செய்யுள் வரைக்கும் துலக்க பெற்றிருப்பதை கூர்ந்து நாங்கள் எங்கள் சிவகுரு பிரானிடத்தில் விளங்க பெற்றது போலவே வருங்கால மக்களும் அதையெல்லாம் தெரிந்து கொள்வார்களாக என்று பெருமான் அவங்க இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. மேலே குறிப்பிடாம் என்ற 10 செயல்களையும் வருங்கால மக்கள் எல்லோரும் விளங்கிக் கொள்வார்களாக. அப்போ அந்த 10 செய்யுள் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அதுல 10 செய்யுள்ளையும் நிறைய ரகசியங்களை நமக்கு கொடுத்திருக்காங்க. அதை கொஞ்சம் சுருக்கமா நம்ம பார்ப்போம். அந்த விடை இப்படியான ஒரு வினா விடை, அந்த ஒரு வினாவுக்கு விடையாக அதுல நமக்கு கொடுத்திருக்காங்க. வினா என்ன அப்படின்னா வித்தனின் லட்சணம் சொல்லவும் அறியோம் தேவே. வித்துனா என்ன? வித்தது முன்னோ விருட்சம் முன்னோ? வித்து முன்னால வந்துச்சா விருட்சம் முன்னால வந்துச்சா? இப்போ ஒரு வித்துல இருந்து ஒரு ஆலமரம் வந்துருச்சு, ஆலமரத்துல இருந்து வித்து திரும்ப கிடைக்கும் இன்னொரு ஆலமரத்தை உருவாக்க. வித்து இருந்தாத்தான் விருட்சம் வரும், விருட்சம் இருந்தாதான் வித்து வரும். எது முதல்ல வந்துச்சு? வித்து முன்னால வந்துச்சா விருட்சம் முன்னால வந்துச்சா? கோழி முன்னால வந்துச்சா முட்டை முன்னால வந்துச்சா? முட்டை இருந்தாதான் கோழி வரும், கோழி இருந்தாதான் முட்டை வரும். எது முன்னால வந்தது தெரியாதே நமக்கு. அப்போ வித்தது முன்னோ விருட்சம் முன்னோ பின்னோ மேதினியில் இது பெரும் வழக்காய் எங்கும் இத்தலத்து பெரும்பதியே இதனை தீர்த்து இரு விசும்பும் அறியும்படி இன்னும் ஒன்று வித்தில்லாமல் முளைத்த விருட்சம் யாதோ விளங்கிய போர்சபை கொலுவே விளங்கும் தேவே. அப்போ வித்தில்லாமல் ஒரு விருட்சம் முதல்ல முளைச்சிருக்கணும், அதுல இருந்துதான் அப்புறம் எல்லாமே வந்திருக்கணும். வித்து இருந்துதான் விருட்சம் முளைக்கும். ஆனா அந்த ஆதிக்கும் ஆதியான அந்த பிதா அவங்களுக்கு வித்து தேவையில்லை. அது வித்தில்லாமல் விளைந்த விருட்சம். அதை பத்தி தான் நமக்கு இந்த வித்தில்லாமல் விளைந்த அந்த விருட்சத்தை பத்தி அந்த 2ஆம் காண்டத்துல அந்த 10 செயல்களை பற்றியும் வருங்கால மக்கள் எல்லாம் தெரிந்து கொள்வார்களாக அப்படின்னு பெருமான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுலதான் அந்த 10 செயல்லையும் அதை பத்தி பெருமான் அவங்க விளக்கிட்டாங்க. வித்து அப்படின்னா என்ன?
ஒரு மரத்தினுடைய வித்து. அது ஒரு 4 பரிசீலனைக்கு உட்பட்டது. என்ன? கண், உணர், வாய், கந்தம் 4 பரிசீலனைக்கு எட்டுவதே வித்ததாமே. கண்ணால பார்க்க முடியும் ஒரு விதைய, உணர முடியும், தொட்டு உணர முடியும், வாயில போட்டு சுவைக்க முடியும் ஒரு விதைய, கந்தம் அதனுடைய வாசனையை நுகர முடியும். இப்படி 4 பரிசீலனைக்கு எட்டுவதே வித்ததாமே. இந்த 4 பரிசீலனைக்கு எட்டாத ஒண்ணு இருக்கு. கண்ணு, உணர்வு, வாயு, கந்தம் இந்த 4னால எட்ட முடியாது. பரிசீலனைக்கு எட்டுவதே வித்ததாகும். பரீட்சிக்க ஒண்ணாத ஒரு மூலம் உண்டு. பரிசீலனைக்கு எட்டாததோர் மூலத்திற்கு பாரினில் வித்தில்லா வித்து என்றதாகும். அப்போ பரிசீலனைக்கு எட்டாத ஒரு மூலம் இருக்கு. அதுதான் ஆதிக்கு முன் ஆதியான அந்த ஆதி, அனாதி. அதுக்கு எந்த விதையும் தேவையில்லை, அது தானே முளைச்சு. அதுக்கு பேர் வித்தில்லா வித்து. அந்த வித்தில இருந்துதான் ஓம் என்ற மரம் முளைச்சது. அந்த மரத்துக்கு ஓம் என்ற மரம், இதற்கு பல பணர்கள் உண்டு, பல கிளைகள் உண்டு, உரை உச்ச தளிரிலை பூங்காய் பழங்கள் உண்டு, ஆம் என்ற வேர்கள் உண்டு. அனந்தானந்தம் ஆனந்தத்தின் நாதம் அது உன் உடம்பதாகும். அது நாத உடம்பு. என்குல சுக்கிலநாதர் உடம்பாய் நின்ற அது நாத உடம்பு. அது தானாக விட்டில்லாமல் முளைச்ச உடம்பு. அதுக்கு பேருதான் கற்பக விருட்சம், விஸ்வச்சுலா விருட்சம், எக்கீன் மரம். இப்படி அனந்தானந்த நாமல் கொண்ட ஒரு விருட்சம் இருக்கு. அதுக்கு வித்து தேவையில்லை. அப்ப வித்து முதலையா விருட்சம் முதலையா அப்படின்னா வித்து இல்லாம முளைச்ச விருட்சம் அதுதான் அந்த ஆதிக்குதா. அதுல இருந்துதான் எல்லாம் உண்டாச்சு அப்படிங்கறத நமக்கு அந்த அமுத கலைஞான போதும் 10 செயல்கள்ல விளக்கி அருளியிருக்காங்க. அதை நம்ம இன்னொரு முறை அதை ரொம்ப விரிவா பார்ப்போம். அப்போ இப்படியாக இந்த வித்தில்லா வித்து அசைவிற்ற குணக்கொன்றும் பிரம்மமாக இருந்தது. அதுக்குள்ளதான் இந்த ஓங்கார துணி எல்லாம் அடங்கி அது நசுக்கப்பட்டு இந்த தெய்வீக மரமாக ஒரு தலைகீழான மரம். அதுதான் நமக்கு மானியத்துல நிற்பதுவே பணரதுவும் தலைகீழாக நீ நிலைமை பூமி வர பாய்ந்து ஓடி. அந்த மரம் எப்படி இருக்கும்? தலைகீழா இருக்கும். அதனுடைய வேர் மேலையும் தலை கீழையும் இருக்கும். அப்படியான ஒரு தெய்வீக மரம். அப்போ இந்த சகலத்தையும் உண்டாக்குவதற்காக, சகலத்தையும் படைப்பதற்காக ஒரு அணுவானது வேகம் கொண்டு பேரண்ட முகடெல்லாம் தடவி அந்த உசும்புதல் உண்டாயிற்றுன்னு பார்த்தோமே. அந்த உசும்புதலானது ஒரு பெரிய பலம் கொண்டு விம்மி இப்ப லேசா அசஞ்சிச்சு. முதல்ல தனக்குள்ள அடக்கி வச்சிருந்த இந்த சர்வ அண்டரண்ட சராசரத்தையும் ஒரு பெரிய உராய்தலினால வெளிப்படுத்துறதுக்காக அது லேசா அசைவு ஏற்பட்டது. அந்த அசைவானது கடூரமான பலம் கொண்டு விம்மி பனைத்து எழுந்து ஓங்கிய ஓங்கார ஒலியுடன் அது சென்று கொண்டே இருக்கிறது, எல்லாத்தையும் படைக்கிறதுக்காக. முதற் பிரயாண தோற்றமாக எழுந்து கிளம்பினது. அது கிளம்பினது எவ்வளவு கடிகைக்கு கடிகை வேகம் அதிகரித்து கொண்டு கிளம்பி அது எல்லா பழுவலாம் சுமந்து பழுவலாம் கடந்த பாரப்பழுவாக அது அதன் மேல் எவ்வளவு பழு ஏற்றினாலும் அந்த பழுவெல்லாம் உசும்பி தள்ளி ஒரு அணுதான். ஆனா அது எப்பெரும் பார பழு அனைத்தையும் தாங்கக்கூடியதாக அது ஏற்றிய பழுவெல்லாம் அப்படியே உதறி விட்டுட்டு அதுதான் அந்த தியரியில சொல்லுவாங்க. அது ஒரு அணு வெடிச்சுதான், அந்த வெடிச்சதுல இருந்து இந்த நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் எல்லாம் உருவாச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படியாக அது வலிமை உள்ளது. அந்த வலிமையை சுருங்க சொல்லும் இடத்து அது வெளித்தொடர்பு சார்பு கொண்டு இல்லாது. அதுக்கு எந்த வெளித்தொடர்பும் கிடையாது. அது தன்னைத்தானே உருவாக்கி கொள்வது, தானே அவ்வளவு வலிமையாக இருப்பது. அதுக்கு வெளித்தொடர்பு சார்பு எதுவும் கிடையாது. அதுக்கு ஓமானமே சொல்ல முடியாது. ஓமானமே அற்ற ஓங்கார பெரும் பலவலி கொண்டெலும்பும் உசும்புதலாக இருந்தது அந்த அசைவு. அப்படி அந்த அசைவு நெடுங்காலம் வரை எண்ணிறந்த கோடி காலம் பேரண்ட முகடலாம் தடவி அது ஒரு பெரிய மெருகு கிரணமானது அதுல இருந்து வெளிக்கிளம்பி
அதுல இருந்துதான் ஒரு ஒரு பெரிய சூழ், அந்த சூழுக்குள்ள இருந்துதான் சர்வ சேதனா கோடிகளும் அதுக்குள்ளதான் இருந்தது. அதெல்லாம் ஜனனமாகிற அந்த ஆரம்ப கால தருவாய் வந்ததுனால அதுக்குள்ள இருந்து இவ்வளவும் வெளியாச்சு. அந்த அணுவுக்குள்ள இருந்து அதனுடைய அந்த வேகத்தினால இந்த சர்வ அண்டரண்ட சராசரங்களும் வெளியானது. அப்படி அது வேகமாக பேரண்ட முகடு வரை அது பரவி சேதனா பொருட்களை எல்லாம் கக்கி விடுகின்ற அந்த ஜனன முதல் ஆரம்ப கால தருவாய் வந்ததுனால என்றென்றும் பொன்றாத உதயம் ஆதிமுதற் காரண கருவி. அப்போ என்றென்றும் பொன்றாத அந்த உதயம் அப்போ உதயமாச்சு. அப்போ இந்த இடத்துல பெருமானவர்கள் அதுவும் உதயமாச்சு. அப்படி எல்லாத்தையும் தடவி அந்த உதயம்தான் இந்த அடுத்த பருவத்துல நமக்கு விளக்குறாங்க. இந்த உதயம்தான் இந்த சத்திய நகரமாகிய தெய்வ மெய்வழிச்சாலையை உண்டு பண்ணி அங்க உதயம் செய்து எப்படி அந்த இருட்கோளமானது ஒரு ஒளி பிரவாகமாக இந்த பேரண்ட முகடெல்லாம் தடவி ஒரு வெளிச்சத்தை கொடுத்துச்சோ, அது போல அதே பிரவாகம் அதே பிரகாசமானது இந்த சத்திய நகரமாகிய தெய்வ மெய்வழிச்சாலையை உண்டு பண்ணி அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாமே பிறவிப்பணி என்னும் அந்தகாரமாகிய மாரண இருளை கடிந்தோட்டியது. அப்போ இந்த பெருமானவர்களுடைய இந்த தூலம்தான் அதுதான் மக்களுடைய மாரண இருளை கடிந்தோட்டுவதற்காக ஒரு மாது கருவாசனத்துல ஒரு குழந்தையாக அவதாரம் செய்ததோ அதே போலதான் அந்த ஆதிக்கு முன் ஆதி, அந்த அனாதி இந்த உலக இருளை எல்லாம் ஒரு கூறிய இருள் வஸ்துவாக இருந்தது. இந்த உலக இருளை எல்லாம் நீக்குவதற்காக ஒரு அருட்பெரும் ஜோதியாக முதல்ல வெளிவந்தது. அதுல இருந்துதான் இந்த சர்வ அண்டரண்ட சராசரமும் வெளியானது. அதே ஆதிதான் ஒரு மாது கருவாசனத்துல தூளம் எடுத்து உதயம் செய்தது. ஆதிக்கு முன் ஆதியான அந்த ஆதியோடைய தலைப்பருவம் எப்படி எல்லாத்தையும் வெளியாக்குச்சோ அதே அந்த அனாதிதான் ஒரு மாது கருவாசனத்துல நம்மளுடைய அது எப்படி ஜட சூரியன் எல்லாம் வெளியாக்குச்சோ அது போல ஒரு ஞான சூரியனாக பெருமானவர்கள் உதயம் செய்து இந்த மக்களுடைய அந்தகாரம் என்னும் இருள் இரட்டை எல்லாம் போக்குவதற்காக தாமே வெளியாகி அவங்களுக்கு தேவையில்லை, அவங்களுக்கு மூலம் தேவையில்லை, அதுதான் எல்லாத்துக்கும் மூலமானது. எப்படி முதல்ல அந்த விண்ணை படைச்சிச்சு, அதுக்கப்புறமா மண்ணுக்கு அவங்களும் வந்தாங்க. அதுதான் நமக்கு அமுத கலைஞான போதும் காப்பு பாடல்ல எடுத்துப்பாங்க. எது முன்னால வந்தது எது பின்னால வந்ததுன்னு. விண்ணும் மண்ணும் முன்னும் பின்னாய் முளைத்துள தெவ்வெதுவும் விளைவனவும் மொழிவனவும் உளவிலதை போற்றி. விண்ணு முதல்ல வந்துச்சான், அதுக்கப்புறம் தான் மண்ணு வந்துச்சான். அதான் விண்ணும் மண்ணும் முன்னும் பின்னாய். விண் முன்னால வந்தது, விண்ணை முதல்ல படைச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த மண்ணை படைச்சு இந்த மண்ணுக்கு அவங்களும் ஒரு மாது கருவாசனத்துல புகுந்து இந்த விண்ணினுடைய இருட்டையெல்லாம் நீக்கிறதுக்காக இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இந்த சர்வ அண்டரண்ட சராசரத்தையும் வெளியாக்கி அதே அந்த ஆதி பிதா, அதே அந்த அனாதி ஒரு மாது கருவாசனம் புகுந்து இந்த மக்களுடைய அந்தகாரம் என்னும் இருள் இருப்பை உடைத்து பிரகாசம் வழங்குவதற்காக வந்த வரலாறு தொடர்ந்து நமக்கு சொல்றாங்க. இப்படியாக இந்த ஆதியோடைய தலைப்பருவத்துல பெருமானவர்கள் அருளி செய்தத ஏதோ படிக்கும்போது நம்ம அறிவுக்கு எற்ற வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். தொடர்ந்து நாம அடுத்தடுத்த முறையில அக்கா அவங்க கேட்கும் போது நம்ம அடுத்தடுத்த பருவங்களையும் தொடர்ந்து நோக்குவோம் என்று கூறி என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.